புதுச்சேரி அரசு உயர்த்தி அறிவித்துள்ள பெட்ரோல் டீசல் விலையை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து ஏஐடியூசி ஆட்டோ சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இப்பொழுது உயர்த்தப்படவில்லை. புதுச்சேரியில் மட்டும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை 2 உயர்த்தி ஜனவரி 1 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என புத்தாண்டு பரிசாக புதுச்சேரி மக்களுக்கு அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஏஐடியூசி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். உயர்த்திய பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டத்திற்கு புறம்பான ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விட்டு வருகிறார்கள். இதனை தடுப்பதற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆட்டோ தொழிலாளர்கள் வருமான இழப்பை சந்தித்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி இன்சூரன்ஸ் கட்டணம், சாலை வரி, எஃப்சி கட்டணம் ஆண்டுதோறும் எஃப்சி எடுப்பதற்கு ஆட்டோவை புதுப்பித்து ஆண்டுக்கு 40,000 வரை செலவு செய்து இந்த தொழிலை செய்து வருகிறார்கள். தற்பொழுது பெட்ரோலின் விலை 94 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென பெட்ரோல் டீசலுக்கு ஜனவரி 1 முதல் 2 ரூபாய் உயர்த்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இந்த விலை உயர்வு காரணமாக ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தினால் பொதுமக்கள் ஆட்டோவை பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்வார்கள். இதனால் இத்தொழிலை நம்பியுள்ள ஆட்டோ தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். ஆட்டோவை பயன்படுத்தும் பொதுமக்கள் ஆட்டோ கட்டணம் பேரம் பேசாமல் அரசு ஆட்டோ சங்கத்தோடு கலந்து பேசி கட்டணத்தை நிர்ணயம் செய்து செயலி உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என அனைத்து ஆட்டோ சங்கங்களுக்கும் கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த கோரிக்கையை அரசு ஏற்று போக்குவரத்து துறை 31/12/2024 முதல் செயலியை உருவாக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என 9/10/2004 அன்று போக்குவரத்து துணை ஆணையர் அவர்கள் செய்தி குறிப்பினை வெளியிட்டார். இதனையும் அரசு செயல்படுத்தவில்லை. ஆக மொத்தத்தில் புதுச்சேரி அரசு ஆட்டோ தொழிலை முடக்கி சமாதி கட்டி மலர் வளையம் வைக்கும் வேலையை புதுச்சேரி அரசு செய்து வருகிறது. இதனை அரசுக்கு உணர்த்தும் வகையிலும் உயர்த்தி அறிவித்துள்ள பெட்ரோல் டீசல் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து ஏஐடியூசி ஆட்டோ சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஆட்டோ சங்க மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், மாநில தலைவர் பி சேகர், மாநில பொருளாளர் எல் செந்தில் முருகன் ஆகியோர் தலைமையிலும் ஆட்டோ சங்க மாநில துணைத் தலைவர்கள் டி பாளையத்தான், கே ரவிச்சந்திரன், பி பிரகாஷ், கே ஜீவா, பி நடனமூர்த்தி, சி ரமேஷ் தாஸ், ஆட்டோ சங்க மாநில செயலாளர்கள் சதீஷ், ராஜ், சதீஷ்குமார், ராஜா, முருகேசன் ஆகியோர் முன்னிலையிலும் ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் அந்தோணி, ஏஐடியூசி மாநில துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள். மேலும் ஆட்டோ சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் கண்ணன் ஜெயபால், முருகன், மணிகண்டன், சோமசுந்தரம், சரவணன், பழனி, மதுக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.